வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிம்மதியாக உட்காந்து பாருங்கள். இன்றைக்கி நான் இந்தியாவில் உள்ள ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹண்டட் பிளேஸ் பற்றி தான் பேச போகிறேன். எஸ், ராஜஸ்தானில் இருக்கிற பங்கார் ஃபோர்ட் பற்றி தான். 1600 இந்த பங்கார் கோட்டை ஒரு அழகான நகரமாக இருந்திருக்கு. மார்க்கெட்ஸ், வீடுகள், கோயில்கள்லாம் நிறையா இருந்திருக்கு. தினைக்கும் பாசமும் பந்தமும் நிறைஞ்சி இருக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கலை. சிங்கியான்னு ஒரு பிளாக் மேஜிஷியன் இருந்திருக்காரு. இவருக்கு இளவரசி ரத்னாவதியை ரொம்ப பிடிச்சி போய் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட மந்திர தந்திரங்கள்லாம் பாய்ச்சி அந்த இளவரசிக்கு அவர் மேலே காதல் வர மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இளவரசிக்கு நிறைய அழகோடு சேர்த்து நிறைய அறிவும் இருந்திருக்கு. இளவரசி ரத்னாவதிக்கு சிங்கியாவோட திட்டம் தெரிஞ்சு அவரை ஏமாத்திருக்காங்க. அவரோட மந்திரம் இளவரசிக்கிட்ட வேலை செய்யலன்னு சிங்கியா ரொம்ப கடுப்பாயிட்டாரு. என்னையே நீ ஏமாத்திட்டியா, ஒரு மந்திரவாதியை நீ ஏமாத்திட்டியான்னு கடுப்பாயிருக்காரு. அவரை ஏமாத்திட்டாங்கன்னு அவர்னால தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ கோவமாக இருந்திருக்காரு. அந்த கோபத்தில் அவர் அந்த பங்கார் கோட்டையையும் நகரத்தையும் சபிச்சிருக்காரு. அப்படி என்னன்னு சபிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நகரம் எப்போவுமே தனிமையிலே இருக்கணும், யாருமே அங்கே நிம்மதியாகவே வாழக்கூடாதுன்னு. அப்புறம் யாராவது அங்கே அதை மீறியும் வாழ நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே கெட்டதாகவே இருக்கணும், உயிரிழப்பு நடக்கணும், உடம்பு சரியில்லாமல் போயிடணும், அப்புறம் ஏதாவது ஒரு விதத்தில் விபத்து நடக்கணும்னு சபிச்சிருக்காரு. கோபமும் பகையும் நிறைஞ்ச அந்த சாபத்துலேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியல. இளவரசி ரத்னாவதியால் கூட தப்பிக்க முடியல அதுலேருந்து. அவர் சபிச்சிட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குமா அந்த நகரத்தில். திடீர்னு நெருப்பு வரும், ஏதாவது ஒரு சீக்கு பரவும், அப்புறம் சொல்லவே முடியாதபடி விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும்னு எல்லாருமே பயத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இளவரசி ரத்னாவதி அந்த கோட்டையிலே இறந்துட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஆவி அந்த கோட்டையே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு. இந்த கோட்டையை விசிட் பண்ண போன விசிட்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடமே சூடாக இருக்குமா, ஆனால் திடீர்னு சடன் சில்லாக ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் யாரும் இல்லாத இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்களாம், ஆனால் விஸ்பர்ஸ் கேட்குமா, யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குமா. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷேடோ போகிற மாதிரி இருக்குமா, ஏதோ ஒரு ஷேடோ திடீர்னு போன மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நடந்த ரொம்ப பாப்புலரான கேஸ் என்னன்னா, பிரின்சஸ் ரத்னாவதியோட ஆவி அந்த இடத்துல நடந்து போகிறது பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ், ரீசர்ச்சர்ஸ்லாம் இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு விசித்திரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதில் பாதி பேர் இதெல்லாம் சிங்கியாவோட சாபம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பாதி பேர் அந்த நிலமே ஒரு விசித்திரமான ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த காலையில் சுற்றி பார்க்கலாம், ரொம்ப அழகாக நிம்மதியாக இருக்கும், நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு ரூல் இருக்குது, சன்செட்க்கு அப்புறம் யாரும் இருக்கக்கூடாது. அதையும் மீறி நைட்டில் போனவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு ஷேடோ வேகமாக போன மாதிரி இருக்கும்னு. அப்புறம் ஒன்றுமே நம்ம நார்மலாக தான் இருப்போம், ஆனால் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஏதாவது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும்னு. அதான் சொல்லுவாங்க, காலையில் இந்த இடத்துக்கு போகிறது சேஃப், ஆனால் நைட்டில் ரொம்ப ஆபத்தானது. ஸோ அவ்வளோதான் இந்த பங்கார் கோட்டையோட கதை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கதையை. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. டேக் கேர், பாய் பாய்.